தலைப்புச் செய்திகள். பண்டிகை காலத்தில் நுகர்வோருக்கு தேவையான உணவு விநியோகம் உறுதி. புதிய மின்சார திருத்த சட்டம் மூலம் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் வெளியானது அறிவிப்பு. சீசன் பயணிகளை ஏற்றாத இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து சாரதிகள் தொடர்பில் அறிவிக்கவும் அமைச்சர் கருத்து. முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடும் நோக்கமில்லை, மனம் திறந்தார் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ். ஸ்ரீதரன். உளவு இயந்திரத்துக்குள் சிக்குண்டு 11 வயது சிறுவன் பலி. வவுனியாவில் சைவ உணவகம் ஒன்றில் வடைக்குள் சட்டையூசி, உணவகம் மீது தாக்குதல், ஒருவர் கைது. மட்டக்களப்பு கல்லடி பாலத்திற்கு அருகில் வாள்வெட்டு தாக்குதல், ஒருவர் படுகாயம். பொய்களை தொடர முடியாமல் தவிக்கும் அரசாங்கம், குற்றம் சுமத்தும் சாணக்கியன் எம்பி. ඕනනම් නියෝජ්‍ය කතානායකතුමා නහයෙන් පෙන්වන්න. මම නේ පෙන්වන්න ඕනේ. ඉතින් මේ අවස්ථාවේදී මේ මූල්‍ය ඉන්නවා මූල්‍ය වංචා කරපු කට්ටිය දැන් මේ සභාව ඇතුලේ වැදගත් අනතුරු වල ඉන්නකොට අපිට පැහැදිලි සැකයක් ඇති වෙන එක ඉතාම සාධාරණයි. ஆரியம்பதி கடலில் மிதந்து வந்த பொருளை திறந்து பார்க்க முற்பட்ட போது வெடிச்சம்பவம், இளைஞர் படுகாயம். கச்சத்தீவு வருடாந்த திருவிழா ஏற்பாடுகள் தீவிரம். உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு அமைவான கொள்கை தீர்மானங்களை எடுப்பதற்கான கலந்துரையாடல் நடைபெற்றது. விவசாயம், கால்நடை வளம், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கேடி லால்காந்த் மற்றும் வர்த்தக, வாணிப, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க ஆகியோர் மற்றும் உணவு கொள்கைகள் மற்றும் பாதுகாப்பு குழுவின் உறுப்பினர்கள் 4வது முறையாகவும் நாடாளுமன்ற